சீமானுக்கு ஓட்டே போடக்கூடாது, சீமான் வந்து பாஜக மாரி சீமானை முஸ்லீம்கள் பார்க்குறாங்கன்னா இல்லை. அப்படி பாஜக மாதிரி முஸ்லீம்கள் சீமானை பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவர் நிச்சயம் முஸ்லீமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை, தொடர்ந்து அவர் களம் கண்டுட்டு வராரு. பாஜக மாரி சீமான் நாம் தமிழ் கட்சி இஸ்லாமியர்களுக்கு என்ன துரோகம் பண்ணுது, ஒரு விஷயம் சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். நானும் ஒரு 15 வருஷமாக தொடர்ந்து சமூக பிரச்சனைகளை முன்வைத்து களமாடக்கூடிய ஒரு நபராக இருக்கேன். அப்படி இருக்கும்போது அப்போ சீமானுடைய அரசியல் தான் நம்முடைய இதுக்கு வந்து சரியாக வரும்னு தோணுது. அதனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு பகிரங்கமாக பேசணும். இதனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, பாஜக பிடிஎம்னுவாங்க, சரி ஏதோ சொல்லிக்கிறானுங்க, சொல்லிட்டு போட்டோம்னு சொல்லி விட்டு நம்ம என்ன பண்ணோம், நாம் பாபா வந்து மாணவனாக இருந்துக்கணும். பாபா எந்த விதமான அரசியலை முன்னெடுத்தார், எதிரியார் துரோகியார் நண்பன் யார் என்று சொல்லிட்டு அவர் எங்களுக்கு நல்ல ஒரு படம் கற்பித்து போயிருக்கார். உண்மையிலே நாம் தமிழர் கட்சிக்கு இஸ்லாமியர்களுடைய ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்துக்கிட்டே வரும், முழுக்க வரும். அவர் தொடர்ந்து இஸ்லாமிய பிரச்சனைகளுக்கு முன்னின்று களமாடக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அரசியலுக்காக பேசுகிறன்றது இல்லை, நீ ஓட்டு போடு போடாமல் போ, ஆனால் என்னுடைய கடமை, உரிமை மறுக்கப்பட்ட ஒரு பக்கம் நான் நிற்கணும், அது என்னுடைய கடமைன்னு சொல்லி போராட்டிருக்கேன். இப்போ நானே வந்து ஒரு வேற எங்கே போராடுறது இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவங்க நிற்கணும். இப்போ எப்போதுமே இங்கே சீமானை எடுத்திங்கன்னா 15 வருஷமாக 16 வருஷமாக வந்து களத்தில் நின்று நல்லதும் தெரியும் கெட்டதும் தவறும் அடித்து பேசிட்டு வர்றாரு இல்லையா, சொல்லு. அது போன்ற அரசியலை முன்னெடுக்கணுன்ற நான் கார்பரேட் அரசியல் பக்கமே போக மாட்டேன், கார்பரேட்டுகளுக்கு எதிராக நான் போக மாட்டேன். சாதாரணமான மக்கள் விஷயத்திலும் சாதாரணமான விஷயங்களுக்கு மட்டும் நான் எனக்கு திமுக எதிரி, மோடியும் எதிரி. அதுவும் மோடி எப்படி கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நான் எதிரி தான். அதனால் நீங்கள் வந்து விஜய்க்கு தான் இப்படி மாசுன்றது, நயன்தாரா போனால் கூட இதை விட பன்மடங்கு கூட்டங்கள் கூடும், ஓட்டுகளாக மாறுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ 26 தேர்தலில் அரசியல்களுடைய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். சார், தமிழர் என்று சீமான் அவர் வந்து பிரிவினைவாதம் பேசுகிறாரு. நாங்கள் வந்து தமிழர்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லாமல் உலகளாவிய அனைத்து மக்களுக்குமான கட்சியை வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கனர் சொல்கிறாங்க. சீமான் அவர்கள் வந்து ஒரு பிரிவினைவாதி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க. இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? சீமான் பிரிவினைவாதத்தை எங்கே பேசுகிறாங்க? அதாவது தமிழ்நாட்டில் நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழன் மட்டும்தான் இங்கே வாழணும், ஆளணும், மற்ற யாரும் இருக்கக்கூடாது. அது இது தமிழ் மண்ணுங்கும்போது தமிழனுக்கு ஆழத்துக்கு வழி இல்லாமல் வேறு யாரோ ஆள்றாங்களே அப்படின்ற ஆதங்கத்தின் அடிப்படையில் அவருடைய கருத்தியில் பொதுதளத்தில் வைக்கிறார். அதை வந்து இங்கே தமிழை தவிர மற்ற யாரும் ஆளக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அவர் சீமானும் அப்படி சொல்லலை இல்லையா, சீமானும் அப்படி சொல்லலை. அப்படி சொன்னார்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி வந்து இங்கே தமிழ்நாடு தமிழனுக்கு உண்டான இடம் இது, இங்கே வேறு யாரும் வாழ்கிறது முடியாது, நான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னார்னா அந்த கருத்து வந்து சரியாக இருக்கும். சீமான் எங்கேயுமே அப்படி சொல்ல. அவருடைய கட்சியில் பிற மொழியாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை, புரியுதுங்களா? அதனால் வந்து அவர் தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறாரு. தமிழ் தேசியத்தை முன்வைக்கும்போது இப்போ திராவிட அரசியலை தமிழ்நாட்டில் முன் வச்சு ஆட்சி ஒரு 50 ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்கன்னும் போது தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு ஆளணும்னு துடிக்கிறாரு. இதில் என்ன தவறு இருக்குன்றாங்க. நம்ம திராவிட அரசியலும் பார்த்துட்டோம், தமிழ் தேசிய அரசியலும் பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பிற மொழியாளர்கள் கூட என்றாங்களே தவிர இது தாவேக்கா சொல்கிற மாதிரி யாரும் நினச்சி பார்க்கறது, பிரிவினை மாநிலம் மாதிரி நினைச்சு பார்க்கலாம். இப்போ தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசினாவே இங்கே இருக்கக்கூடிய திராவிடத்துக்கு அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா தான் அமைச்சிட்டு வருது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது சீமான் அவர்களே ஏதோ ஒரு நெருதலை வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு ஏற்படுத்துகிறாரா? ஆக்சுவலி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே திராவிட அரசியலை பின்தொடர்ந்து தான் தமிழ்நாட்டில் ஒரு 50 வருஷமாக இருக்குது. தேமுதிக ஆரம்பிக்கிறாங்க, அவர் கூட தேசிய முன்னேற்ற திராவிட அப்படி தான் ஆரம்பிக்கிறார். மதிமுகன்னு ஆரம்பித்தா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிக்கிறாரு. இதேமாரி அரசியல் கட்சிகள் எல்லாமே திராவிடத்தை உள்ளடக்கிய ஒரு கட்சிகளாக தான் தமிழ்நாட்டில் இது நாள் வரலையும் இருந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி அதுக்கு ஒரு விதிவிலக்காக அந்த திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக
தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உள்ளடக்கிய ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ இந்த அரசியல் கட்டமைப்புக்குள்ளே எல்லாருமே இருக்கலான்றது தான் அவருடைய கோட்பாட்டு கொள்கை. யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார்னா கரெக்டு. ஆனால் எல்லாரும் இருக்கலாம் அப்படின்றது தான் அவருடைய கோட்பாட்டு கொள்கையாகவே தொடர்ந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது இது சீமான் வந்துட்டார்னா பிற மொழியாளர்கள் யாரும் வாழ முடியாதுன்றதோ அல்ல பிற மொழியாளர்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்றதோ அவருடைய கோட்பாட்டு கொள்கை அல்ல. புரியுதுங்களா? ஆக இது திராவிட சித்தாந்தவாதிகள் என்ன ஒரு புது சித்தாந்தத்தை இவர் உள்புகுத்தி நம்முடைய கட்டமைப்பை சீர்குலைக்க பார்க்குறாரு என்னும்போது அது சில பல எதிர்ப்புகள் வரும்போது இப்படியெல்லாம் அள்ளி வீசுவாங்க. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். என்னுடைய பார்வையில் ஒரு இன உணர்வை தூண்டி அவர் அரசியல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் நினைக்கிறார். இதில் என்ன தவறு இருக்குது? தவறு இல்லையே. இப்போ ஆளக்கூடிய சக்திகளுக்கு அது எதிரான ஒன்றா தானே சார் இருக்குது. அது ஆளக்கூடிய சக்திகளுக்கு எதிராக இருந்ததுன்னா அதுக்கு தான் அவங்க வளர விடாமல் நாம் தமிழ் கட்சி வளர விடாமல் என்னென்ன சதித்திட்டங்கள் பண்ணுமோ அத்தனை சதித்திட்டங்களும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். சரிங்க சார். திராவிட கட்சிகள் ஓகே, அவங்க பியூராக திராவிடத்தை ஆதரிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, தாவேக்கா திராவிடமும் ஒரு கண்ணு தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுன்னு சொல்கிறாங்க. அவங்களும் அதே கோட்பாட்டில் நின்று பேசுகிறாங்க. மே 18 கோவையில் கொடிசியா மைதானத்தில் நடக்கும்போது சீமான் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அந்த கருத்து பார்த்திங்கன்னா என்னை போன்ற நபர்களுக்கே அது சரியாக தான் தோணும். என்னன்னு சொன்னீங்கன்னா, இது நாள் வரையிலையும் தமிழ்நாட்டில் இந்த மே 18 ஒரு யாராவது ஒரு இரங்கல் செய்தியாச்சும் தெரிவிச்சிருக்காங்களா? தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதல்வர்களாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் இரங்கல் செய்தியாச்சும் தெரிவிச்சிருக்காங்களா அப்படிங்கும்போது உண்மையிலே தமிழர்களை நாங்கள் தமிழ்நாட்டில் முதல்வராகவும் அமைச்சர்களாகவும் முழுக்க ஆண்டுகிட்டு அந்த ஈழத்தில் நடந்த அந்த தமிழர்களுடைய படுகொலையை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுக்கறது கூட அல்லது ஒரு இரங்கல் செய்தி வெளியிடக்கூட இவங்களுக்கு மனசு வரலன்னு சொன்னால் அது எந்த விதமான மனோபாவம்? எனக்கே புலிகள் கூட நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு வைங்க. அதே நேரத்தில் ஒரு இனத்தின் அழிவுக்கு ஒட்டுமொத்த அரச பயங்கரவாதம் ஆளாகி அந்த படுகொலை செய்யும்போது அந்த மக்கள் அந்த இறுதி நேரத்தில் கதறிய கதறல்கள் இன்னைக்கு உலகெங்கும் அனாதைகளாக அகதிகளாக ஆக்கப்பட்டு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள்னா அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்பது தான் சரியான அறம். என்னுடைய கருத்தியல் வேற இருந்தால் கூட பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது தானே ஒரு அறத்தின் செயல்பாடு. நல்லா சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது அந்த வேதனைகளில் ஒரு அரசு அவங்களே அதில் முன் அதை ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை. இது இத்தனால நமக்கு அந்த எண்ணம் கூட வரல. சீமான் சொல்லும்போது ஆமாம், ஏன் இதை செய்யலை இவங்க? அதாவது மற்ற சிறு அமைப்புகள் பண்ணுறாங்க வைங்க, இப்போ விடுதலை சிறுத்தைகள் பண்ணுது அல்லது நம்ம வேல்முருகன் பண்ணுறாரு, அப்படி அது வேறு விஷயம். நான் சொல்கிறேன், ஆளக்கூடிய திமுகவோ அதிமுகவோ இது போன்ற ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்தினது இல்லை. இரங்கல் கூட்டம் கூட வேண்டாம், ஒரு இரங்கல் செய்தியாக கூட நான் அவங்க வெளியிட தயாராக இல்லைன்னும் போது அந்த வேதனையை தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு தமிழ்நாட்டில் முன்வைக்கிறது இது அறம் தாழ்ந்த அரசியல் இல்லையே, அறம் சிறந்த அரசியலை தான் சீமான் கொண்டு போகிறார். இதை எப்படி அவர் செய்கிறது தவறுன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள். இப்போ தெருமுனை கூட்டங்களில் பேசிகிட்டு இருந்த தமிழ் தேசம் ஒரு கமர்ஷியலைஸாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக வலுத்து நிற்குதுன்ற பட்சத்தில் இதை இப்படியே விட்டால் நாளைக்கு மொத்த கும்பலையும் அழிச்சிரும், இந்த தமிழ் தேசியம் முன்னேற்ற ஆரம்பித்தா நம்மளோட கோட்பாடுகள் தமிழகத்தில் எடுப்படாது அப்படின்ற ஒரு அச்சமும் இது காரணமாக இருக்குது. இதனால் வரையும் தமிழ் தேசியம் அரங்க கூட்டங்களாக தான் நடந்துட்டு இருந்தது. இன்றைக்கி பொது வெளியில் மக்கள் பெரும் வெள்ளத்தில் நடக்குது. இன்றைக்கி தமிழரசன் தமிழ்நாட்டை தமிழ்நாடு விடுதலை படைன்னு ஒன்று ஆரம்பித்து தன்னுடைய வாழ்நாளை தமிழ் தேசியத்துக்காக அர்ப்பணித்த தமிழரசனுடைய நினைவேந்த நிகழ்வு கூட இன்றைக்கி எங்கே நடக்குது? அரங்க கூட்டத்தில் நடக்குது. அப்போது இது போன்ற விஷயங்களே பொது வெளியில் சீமான் இன்றைக்கி பொது அரசியலாக்கி பேசுகிறாருன்னு சொன்னால் இதை நம்ம கைத்தட்டி வரவேற்க வேண்டியதானேங்க. அதையே எதிர்க்கணும். ஆனால் இதை தான் பிரிவினைவாதம் சொல்கிறாங்க. அது பிரிவினைவாதம்னு சொன்னால் இப்போ இந்திய அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை பிரிவினைவாதம்னு சொல்லுவதே மிகப்பெரிய குற்றம். ஏன் சார் அதுக்குள்ளே வராதுன்றீங்களா? இல்லை, ஆமாம். அப்போ அவங்க பிரிவினைவாதமாக இருந்ததுன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அடிப்படையில் அவருக்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரமே கொடுத்துருக்க மாட்டாங்க.
ரெண்டாவது பிரிவினைவாதம், அவர் பிரிவினையை பேசுகிறான்னு சொன்னால் அவர் தேர்தலில் பங்கே பெற்றிருக்க மாட்டார். அது தனி நாடு கோரி ஆயுதம் தாங்கி போராட்டமாக தான் நான் இருந்தது. புரியுங்களா உங்களுக்கு? தனி நாடு கோரி ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இருக்கு. அவர் அரசியலே தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு தமிழ்நாட்டில் அரசியலை கட்டமைக்கணும். இன்றைக்கி இல்லைனாலும் வருங்கால இளைஞர்களுக்கு இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஊட்டணும் அப்படின்ற அடிப்படையில் அவருடைய அரசியலை முன்னெடுத்து போகிறாரு. அதுக்கு பல லட்சம் இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. அப்படிங்கும்போது அவருடைய வளர்ச்சியோ அவருடைய பேச்சுக்களுக்கு ஈடு கொடுக்க முடியாத சிலர் என்ன பண்ணலான்னு சொன்னால் இது போல் எதாவது அள்ளி வீசுவாங்க. என்னுடைய பார்வையில் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு இதை தொடர்ந்து மதுரை மேற்கு தொகுதியில் 1,10,000 வாக்குகளில் நாளைய முதல்வராக விஜய் களம் காண போகிறார் அப்படின்னு சொல்லி தாவேக்கான போஸ்டர் ஊற்றி. கனவு காணலாம் இல்லை. ஏன் சார் வெள்ள மாட்டார் இல்லை, கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. கனவுன்னு சார் சொல்கிறீங்க. அவருக்கான ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. 10-15% வாக்கு வங்கி வைத்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? நின்னாரா ஏதாவது தேர்தலில் 10% வாக்குகள் வாங்கினார் அவர்? சீமானுக்குன்னா 8-9% வாக்குகள் இருக்குது, நின்று இருக்காரு. 35-40 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஒரு அடையாள புள்ளி இருக்குது. இன்னும் நீ களத்திலே இறங்கு. நீ ஓட்டப்பந்தயத்துக்கு வரலையே, போட்டிக்கு வராமல் வெற்றி பெற்றாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஒரு கால் வெற்றி கழகம்னு வச்சிருக்கிறதுனால வெற்றி பெற்றாருன்னு அர்த்தம். வரட்டும், போட்டியில் தேர்தல் 26 வரப்போறாரு, பார்க்கலாம். பட் வரத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைக்கிறாங்க. சீமானை விட அவர் அதிக வாக்குகளை பெறுவாருன்ற ஒரு நிலத்தையை செட் பண்ணுறாங்க. அது அந்த பிஸ்னஸ் மாடல்ஸ்லாம் ஒரு மாறி போயிட்டுருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது எல்லாமே உருவாக்குவாங்க இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த ஒரு சினிமா பிரபலம்னு சொன்னாவே அதுக்கு ஒரு தனி மவுஸ் இருக்குது தமிழ்நாட்டில். எப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த படியேறும் பெருமாளில் ஒரு நாய் நடித்தது, அந்த நாயுடைய செத்தது கூட திடீர்னு தலைப்பு செய்தி ஆச்சு. படியேறும் பெருமாள் படத்தில் நடித்த நாய் இறந்தது அப்படின்னு சொல்லி தலைப்பு செய்தி. சாதாரண ஒரு வரி செய்தி இல்லை, தலைப்பு செய்தியாக. உலகத்தில் எத்தனையோ நாய் சாகுது, ஆனால் அதெல்லாம் தலைப்பு செய்தியாக தான் இல்லை. அதே மாதிரி தான் சினிமா என்பது ஒரு மோகம். அந்த மோகத்துக்கு பின்னாடி ஊடகங்கள் இருக்குது, ஊடகத்துக்கு பின்னாடி மக்கள் இருக்காங்க. அதனால் நீங்கள் விஜய்க்கு தான் இப்படி மாசுன்றது இல்லை. நயன்தாரா போனால் கூட இதை விட பன்மடங்கு கூட்டங்கள் கூடும். ஓட்டுகளாக மாறுதா அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ 26 தேர்தலில் அவர் களம் காண்டார். களம் கண்டு அவருடைய ஓட்டு விகிதாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சுன்னா அதன் பிறகு நம்ம பேசணும்னா அது லாஜிக்காக சரியாக இருக்கும். இப்போ அவர் போராடலாம் கூட்டம்னு சொன்னால் அது சினிமா. அது நீங்கள் இல்லை, நான் இல்லை. நீங்கள் கூட படத்தில் இப்போ யோகி பாபு போனால் கூட்டம் கூட்டாதான்? நான் கேட்குறேன். கூடும். அதுக்கு நான் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர்னு சொன்னால் அது எப்படி? என்ன சார் இப்படி ஒரு கம்பேரிசன் இல்லை சொல்கிறேன். நான் யோகி பாபு போனால் விஜயை விட அதிகமான கூட்டம் கூடும். ஏன்னா இன்னைக்கு ஒரு காமெடி இருக்காரு இல்லைங்களா? நிச்சயமா. அப்போது கூடுதுன்றதுக்காக, இவ்வளோ கூட்டம் நம்மளை கூடுதுன்றதுக்காக அவர் உடனே அரசியல் இறங்கி அடுத்த முதல்வர் சீட்டுக்கு ஆசைப்பட்டாருன்னா அப்புறம் எங்கே போகிறது, என்ன ஆகுது சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், விஜய் அரசியல் இறங்கியிருக்காரு. அவர் கட்டமைப்பு உருவாக்கட்டும், தேர்தலில் பங்கு பெறட்டும். முதல் தேர்தலோ 2வது தேர்தலோ 3வது தேர்தலோ ஒவ்வொரு தேர்தலும் எதிர்கொள்ளட்டும். மக்கள் பிரச்சனைகளை பேசட்டும். மக்களுக்காக இறங்கி ஆதரவாக போராட்டங்கள் நடத்தட்டும். அதன் பிறகு அவர் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்கிறது ஓகே. உடம்பகத்தில் ரிட்டையர்டானா கோட்டையில் போய் சீட்டில் உட்காரணும்னு சொல்லிட்டு கமலஹாசன் இப்படி தான் அலைஞ்சிட்டு கடைசியாக ஓடி போய் யாரை எதிர்த்தாரோ, ஊழலை எதிர்ப்பேன்னு சொன்னார், வாரிசு அரசியல் எதிர்ப்பேன்னு சொன்னார், கடைசி அங்கே போய் ஆயிட்டாரா இல்லையா? இருக்காரு. அதே மாதிரி தான் திமுக போயிடுவாருன்றீங்களா? திமுக போயிடுவாருன்றீங்களா? இல்லை, திமுகவுக்கு போகிறால வேறு எங்கே போகிறாரு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், அவர் நிற்கும். எப்போவுமே இங்கே சீமானாட்டின்னா 15 வருஷமாக 16 வருஷமாக களத்தில் நின்று நல்லதோ சரியோ கெட்டதோ தவறோ அடித்து பேசிட்டு வர்றாரு இல்லையா? சொல்லு. அது போன்ற அரசியலை முன்னெடுக்கணுன்ற நான் கார்பரேட் அரசியல் பக்கமே போக மாட்டேன். கார்பரேட்டுகளுக்கு எதிராக நான் போக மாட்டேன். சாதாரணமான மக்கள் விஷயத்திலும் சாதாரணமான விஷயங்களுக்கு மட்டும் நான் எனக்கு திமுக எதிரி, மோடியும் எதிரி. அதுவும் மோடி எப்படி கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நான் எதிரி தான். அப்படி அதுவும் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் மதிப்புக்கும் வாழ்த்திட்டு சொல்கிறாரு. என்னையா இது? நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் களம் காணட்டும். களம் கண்டு அதன் பிறகு அவருடைய ஓட்டு விகிதாச்சாரம் எப்படின்றது. அவருக்கு கூட்டம் வருதுன்னா நீங்கள் நான் கூட இப்போ விஜய் வரேன்னா நீங்கள் நான் கூட இங்கே உட்காந்து என்ன பண்ணுவோம், விஜய் வரேன்னா பார்க்கலாம் போகலாம் போகுமா இல்லையா? போகும். அது ஒரு சினிமா ப்ராப்ளம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல்.
பட்டு இங்கே தமிழகத்தில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடியது வந்து சிறுபான்மையர் என்ற அந்த ஓட்ஸ் பேங்க் வந்து மிகப்பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. நேற்றுக்கு முந்தைய தினம் வந்து ஒரு ஊடகத்தின ஒரு கருத்து கணிப்பில் வந்து சிறுபான்மையர் ஓட்ஸ் வந்து யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, புதிதாக களத்துக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக்கா இருக்குது. பட் அதில் வந்து நாம் தமிழர் இல்லவே இல்லை. உலகில் ரீதியாக சிறுபான்மையர் ஓட்ஸ் வந்து நாம் தமிழுக்கு போகாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கட்டமைக்குதா? உண்மையிலே நாம் தமிழர் கட்சிக்கு இஸ்லாமியர்களுடைய ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்துக்கிட்டே இருக்கு. வரும், முழுக்க வரும். எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சார் அது வருதுன்றீங்க? இல்லை, வரும். அவர் தொடர்ந்து இஸ்லாமிய பிரச்சனைகளுக்கு முன்னின்று களமாடக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அரசியலுக்காக பேசுகிறன்றது இல்லை, நீ ஓட்டு போடு போடாமல் போ, ஆனால் என்னுடைய கடமை, உரிமை மறுக்கப்பட்ட ஒரு பக்கம் நான் நிற்கணும், அது என்னுடைய கடமைன்னு சொல்லி போராட்டியிருக்கேன். இப்போ நானே வந்து ஒரு விதமான சித்தாந்தத்தை உட்கொண்ட ஒரு நபர் நான். இப்போ நானே சீமானுடைய விஷயங்களுக்கு ஏன் இவ்வளோ ஆதரவு தெரிவிக்க சொல்லுங்கள்? மற்றவங்கெல்லாம் அரசியலுக்காக எந்த கொள்கை இருக்காது, யாருக்கும் கோட்பாடு இருக்காது. இப்போ நான்லாம் ஒரு கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய சமூக ரீதியான அரசியல் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். இப்போ நானே சீமானுடைய அரசியல் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ பிற மக்களும் அதை திங்க் பண்ணுற, அதை அவங்க யோசனை பண்ணி இதன் பக்கம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. மற்றவங்க எல்லாமே வந்து இப்போ முஸ்லீம் லீக் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன சித்தாந்தம்? ஒரு சித்தாந்தமும் இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், சீட்டு நோட்டு, இது தவிர வேறு எதுவும் சித்தாந்தம் இல்லை. இப்போ தமுமுகக்கு இருக்குது, வேறு என்ன சித்தாந்தம்? சீட்டு நோட்டு, வேறு எதுவும் சித்தாந்தம் இல்லை. இருக்கக்கூடிய பிற கட்சிகளும் சரி, பிற தனிநபர்களும் சரி, வேறு எதுவும் சித்தாந்தம் இல்லை. திமுகவில் ஒரு சீட்டு கொடுத்தா எம்எல்ஏ ஆகலாம், திமுகவில் ஒரு சீட்டு கொடுத்தா எம்பி ஆகலாம், திமுகவில் ஏதாவது ஒரு மெம்பர் ஆகலாம். இப்படி தான் அரசியலில் வந்து களம் காட்டுறாங்க. நானும் ஒரு 15 வருஷமாக தொடர்ந்து சமூக பிரச்சனைகளை முன்வைத்து களமாடக்கூடிய ஒரு நபராக இருக்கேன். அப்படி இருக்கும்போது அப்போ சீமானுடைய அரசியல் தான் நம்முடைய இதுக்கு வந்து சரியாக வரும்னு தோணுது. அதனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு பகிரங்கமாக பேசும். இதனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, பாஜக பி டீம்னுவாங்க, சரி ஏதோ சொல்லிக்கிறானுங்க, சொல்லிட்டு போட்டோன்னு சொல்லி விட்டு நம்ம என்ன பண்ணோம், நாம் பாபாவும் மாணவனாக இருந்திருக்கோம். பாபா எந்த விதமான அரசியலை முன்னெடுத்தார், எதிரியார், துரோகியார், நண்பன் யாருன்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு நல்லா படம் கற்பித்து போயிருக்காரு. இந்த போலித்தனமான சூழ்ச்சிகரமான திமுகவின் அரசியலை உள்வாங்கிறதுக்கு எங்களை போன்ற நபர்கள் தயாராக. ஒரு பக்கம் குழந்தையும் கிள்ளிட்டு இன்னொரு பக்கம் தொட்டிலையும் ஆட்டி, பாருங்கள் கஷ்டப்படுறவங்க நாங்கள் தான் ஆட்டி விடுறோம் அப்படின்னு சொல்கிற அரசியலை திமுக முன்னெடுக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து என்ன பண்ணுவோம், இது போல் சோசியல் மீடியா மூலயமா, பொதுக்கூட்டங்கள் மூலயமா அம்பலப்படுத்திட்டே வரோம். அம்பலப்படுத்தும் போது மக்கள் வந்து 100 விழுக்காடம் ஏற்றுக்குவாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நிச்சயம் மாறுவாங்க. இப்போ இந்த ஊடகங்களை பொறுத்தவரை என்னென்னா, சிறுபான்மை வாக்குகள் யாருக்கு? திமுக, அதிமுக, டிவிக்கு. தாவக்கா ஒன்றும் களத்திலே இல்லை. நீ எப்படி அதை போட்ட? நாம் தமிழ் கட்சி ஏன் போடல? இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு யாரும் முஸ்லீம் ஓட்டு போடலன்ற ஒரு பிம்பத்தை உருவாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் என்னடா நம்ம இவ்வளோ பேச கூட இந்த ஓட்டு வீழல நமக்கு, அதனால் நாம் வந்து நாம் தமிழ் கட்சி விலகிடுவோம் அப்படின்றது ஒரு எண்ண கருத்தியலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊடகங்கள் மூலிமா ஓட்டுது. ஓகே சார், இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுல குறிக்கோளாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது சிறுபான்மையர். அதனால தான் பாஜக உள்ளே வந்துடுறாங்க. எப்போ உள்ளே வந்துட்டான்? ஃபஸ்ட்டு திமுகவே அவங்களுக்கு பட்ட கம்பளம் வச்சு வர வச்சுட்டாங்க. எச்ராஜா யாருடைய கூட்டணியில் இருக்கும்போது எம்எல்ஏ ஆனார்? திமுக. அப்போ வேற என்ன? இல்லை, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நாம் தமிழுக்கு போட்டாலும் நம்ம வந்து பாஜக எதிர்க்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் திமுகவுக்கு வந்து போட ஆரம்பிச்சு. இல்லை, அந்த ஒரு மனப்பக்குவம் வந்து சிறுபான்மை மக்களுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஏன்னு சொன்னால், ஒரு காலம் நாம் வந்து திமுக ஓட்டு போடாமல் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டால் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறக்கூடிய சூழலில் இல்லை. அதனால் நம்முடைய வாக்குகள் வீணாகக்கூடாதுன்றதுக்காக சில வாக்குகள் மாற வாய்ப்புகள் இருக்கே தவிர, அதுக்காக வந்து சீமானுக்கு ஓட்டே போடக்கூடாது, சீமான் வந்து பாஜக மாரி சீமானை முஸ்லீம்கள் பார்க்குறாங்கன்னா இல்லை. அப்படி பாஜக மாதிரி முஸ்லீம்கள் சீமானை பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவன் நிச்சயம் முஸ்லீமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இதுதான் என்னுடைய பார்வை. எதனால சார்? என்ன ரீசன் இருக்குது? இல்லை, தொடர்ந்து அவர் களம் கண்டுட்டு வர்றாரு. பாஜக மாரி சீமான் நாம் தமிழ் கட்சி இஸ்லாமியர்களுக்கு என்ன துரோகம் பண்ணுது? ஒரு விஷயம் எடுத்து சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன்.
ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த புரிதல் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்ற பட்சத்தில் அது இன்னும் எவ்வளோ காலம் எடுக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த புரிதலை வந்து மக்கள் வெகுஜன இஸ்லாமிய மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். அது வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி செய்யணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு திட்டமிட்டு செயல்பட்டு வரோம். இறைவன் நான்னா நாளைக்கு ஒரே நாளில் கூட மனசு மாறிடும். இவ்வளோ காலம் இல்லாதது ஒரு நாள்லேயே இந்த ஒரு வருடத்திலே மாறிடுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா முஸ்லீம் அமைப்புகள் வந்து திமுக தான் நம்மளோட பாதுகாவலர்னு அங்கே இருக்காங்க. அவங்களா இந்த மாதிரி முடிவு எடுக்கும்போது சமூக மக்கள் இதை எப்படி எதிரொலிக்கும்? இல்லை, அவங்களாம் முடிவு எடுக்கலை. அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் திணிக்கப்படுறாங்க இஸ்லாமியர்கள். ஏன்னு சொன்னால் அந்த கட்டமைப்பு திமுக அப்படி உருவாக்கி வச்சிருக்கு. சில இஸ்லாமிய அமைப்புகள் என்னுடைய தலைவர்களை ஏதோ சில பல எலும்பு துண்டுகளை கொடுத்து அவங்க வந்து அந்த இருக்கக்கூடிய ஜமாத்துகள், அந்த உலமாக்கள் இவங்களை சந்தித்து அவங்க மூலியமாக பிரச்சாரத்தை முன்னெடுத்து இந்த வாக்குகளை இலவசமாக அறுவடை பண்ணிகிட்டே வருது. சரிங்களா? எத்தனை நாள் தான் ஏமாற்ற முடியும் சொல்லுங்கள்? எத்தனை நாள் ஒருத்தனை ஏமாற்ற முடியும்? 50 ஆண்டுகள் இந்த இஸ்லாமிய சமூகம் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு இந்த திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக இஸ்லாமியர்களுக்கு செய்த நன்மைகளை ஏதாவது 1-2 பட்டியல் போட்டு சொல்லுங்கள் பார்க்க. ஒன்றுமே இல்லைன்றீங்களா? இருந்தால் சொல்லுங்களேன். சரி, நீங்கள் சொல்லலை. யாராவது திமுகவினுடைய வடிகட்டி அடிமை இருக்கான்ல, அண்ணா அறிவாளி அடிமை இருக்கான்ல, அவனை கூப்பிட்டுவாங்க, உட்கார வைங்க, நான் கேட்குற கேள்விக்கு அவன் பதில் சொல்லட்டும். என்ன நன்மை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லட்டும், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஒன்று சொல்லுங்கள். இஸ்லாமியர் இடஒதுக்கீடு கொடுத்ததெல்லாம் இதை தான் சொல்லுவாங்க. இதை தான் அத்தனை பேர் எங்கே சுற்றி எங்கே வருவாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது யார், வழங்கியது யார்? இஸ்லாமியர்கள் 7.8 விழுக்காடு இருக்காங்கன்னு சொல்லி அரசு புள்ளி விவரமே சொல்லுது. பொதுப்படையாக 10-12% இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லுது. அதுதான் கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, சூழ்ச்சிகரமாக அவ்வளோலாம் இல்லைடா, ஏன்னா நீ 2 அமைச்சர் பதவி வேணும், ஒரு 5-6 எம்எல்ஏ வேணும், 2-3 எம்பி வேணும்னு அடிக்கடி இந்த இஸ்லாமிய அமைப்புகள் கட்டாயப்படுத்துறதுனால அவ்வளோலாம் இல்லை. அப்போ இவனை என்ன பண்ணும்? சரி, இடஒதுக்கீடுன்றாங்க, நம்ம கொடுத்தா மாரியும் இருக்கணும், இவனை அசிங்கப்படுத்துகிற மாரியும் இருக்கணுன்றதுக்காக 3% அப்படின்னு கொடுத்துட்டாரு. அவ்வளோதான் இருக்குன்ற மாதிரி கட்டுறதுக்கா? அப்போ நம்ம 10 பேர் உட்காந்துருக்கோம், 3 பொட்டலத்தை கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னால், நான் சாப்பாடு நான் தாங்க கொடுத்தேன் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? கொடுத்துங்களா உங்களுக்கு? 7-8 விழுக்காடு வந்து அரசு புள்ளி விவரம் இருக்குது. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தா 3 விழுக்காடு. அவங்க என்ன பண்ணாங்க? திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கலைஞரை தலைமையில் தூக்கி வச்சுட்டு கலைஞரை ஜாதா போகணுன்றதுக்காக இந்த 3 விழுக்காடு எடுத்துட்டாங்க. அடுத்த கணமே வந்து அருந்ததியருக்கு 3% உள் ஒதுக்கீடு கொடுக்குறாரு. அப்போ அருந்ததி மக்களை விட இஸ்லாமியர்கள் குறைவாக இருக்காங்களா? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அருந்ததி மக்களை விட விழுக்காடை விட குறைவான விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருக்காங்களா? வாய்ப்புகள் குறைவு தான். அப்போது இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சிகரமான வஞ்சகம். இதுபோல் நிறைய இருக்குது. அதனால தான் யாராவது திமுகவுடைய அடிமை இப்படி வந்து உட்காந்து கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லணுன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல, ரஹீம் சொல்கிறது சரியா தவறா அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய அமைப்புகள் உண்மையிலே அந்த ஓட் பேங்க்ஸ்னு ஒன்று இருக்கா, இல்லை இஸ்லாமிய அமைப்புகள் எங்கள் கூட இருக்குது, நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு பாதுகாவலன்ற ஒரு போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக அவங்களை கூட வச்சுருக்காங்களா திமுக? இல்லை, திமுக அதாவது பாஜக வந்து இஸ்லாமியர்களை எதிரி பட்டியலில் வச்சிருக்கு, திமுக வந்து இஸ்லாமியர்களை அடிமை பட்டியலில் வச்சிருக்கு. என்னை பொறுத்தவரையிலையும் நான் அடிமையாக இருக்க விரும்புகிறேன். இதான் ஓப்பனாக சொல்லணும்னு நான் பண்ணேன். இஸ்லாமியர்களை திமுக அடிமை பட்டியலில் தான் வச்சிருக்கு. அவங்க என்ன நம்ம சொன்ன போட போகிறாங்க. இப்படி தான் திமுகவுடைய அரசியலாக இருக்குது. இதை உடைக்கணுன்றது தான் என்னை போன்ற நபர்களுடைய திட்டம். எதிரின்ற அந்த பிம்பத்துக்கு போகணுன்னா நீங்கள் எங்கே போகணும்? இல்லை, எதிரிக்கிட்ட நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. நம்ம அது அவனை வந்து எதிர்த்து போராடுவோம், அது வேறு விஷயம். அதனால் வந்து சிறைப்படுவோம், ஜெயிலுக்கு போவோம், அல்லது கொல்லப்படுவோம், எது ஒன்றும் நடக்கலாம், அது எதிரி. ஆனால் திமுக போன்ற துரோகிகள் இஸ்லாமியர்களை அடிமைகளை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? எப்பவுமே அடிமை தலையிலேருந்து இருக்க யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமியர்களை தொடர்ந்து அடிமைத்தனமாக வச்சு நடத்துது திமுக. நீங்கள் வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து இது வரையிலும் இஸ்லாமியர்கள் வந்து எப்போல்லாம் திமுகவுக்கு பேர் எழுப்புவதோ அப்போல்லாம் முதுகில் சுமந்தி பாதுகாத்தோம். ஆனால் அதிகாரம் ஒன்றும் வரும்போது இஸ்லாமியர்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் இது நாள் வரையும் கொடுத்ததே இல்லை. பழனி பாபாவே ஆரம்ப காலத்தில் திமுக ஆதரவு இல்லை, அதான் சொல்கிறேன். பழனி பாபா மட்டும் இல்லை, நிறைய பேர் நான் உதாரணம் சொல்லுவேன். இன்றைக்கி எல்லாரும் வாரிசு இருக்காங்க.
ஏன் வந்து சாதிக் பாஷாவுடைய வாரிசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல திமுக? நான் கேட்குறேன். ஏண்டா பவுடர் வித்த ஜாஃபர் சாதிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பொறுப்பு கொடுக்குறீங்க? அவாலா போன்ற எம்எம் அப்துல்லான்னு சொல்லிட்டு அவனெல்லாம் தூக்கி வந்து மேல் சபை எம்பி ஆக்குறீங்க. எமர்ஜென்சி பீரியடில் வந்து திமுகன்னு சொல்கிறதுக்கே பயந்து நிறைய பேரை கைது பண்ணிட்டாங்க. நிறைய பேர் திமுகன்னு சொல்கிறதுக்கு பயந்து வீட்டோடு உட்காந்து இருக்கும்போது காலையில் வந்து அறிவாலயத்தை திறந்து உட்காந்துக்கிட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்ட ஒரு பொருளாளர் அந்த நேரத்தில் இருந்த சாதிக் பாஷாவுடைய வாரிசுகளுக்கு இன்றைக்கி என்ன? ஒவ்வொரு முறையும் அவங்க தேர்தல் நேரத்தில் வந்து எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிது பார்க்கலான்னு அனுப்பிச்சி விடுறது. ரஹ்மான் கானுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒவ்வொரு திமுக பொதுக்கூட்டங்களுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஓடி வருகிறார் உதய சூரியன் அப்படின்னு பாடல் பாடி திமுகவை வந்து ஒரு விதமான ஒரு உணர்ச்சிகளுக்கு ஆளாக்கிய நாகூர் அனிஃபா வாரிசுகளுக்கு நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? துரை முருகன் வாரிசு இருக்கலாம், பொன்முடி வாரிசு இருக்கலாம், கே நேரு வாரிசு இருக்கலாம், ஐ பெரியசாமி வாரிசு இருக்கலாம், கலைஞர் வாரிசு, ஸ்டாலின் வாரிசு, உதயநிதி ஸ்டாலின் வாரிசு கூட இருக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இறுதியாக அனுமதிச்சா போயிட்டே இருக்கும். உனக்கெல்லாம் வாரிசெல்லாம் இல்லை. அப்போது இது போன்ற துரோகங்கள் நிறைய இருக்குது. நான் பேச தயாராக இருக்கேன். யாருன்னா இருந்தால் கூப்பிட்டுவாங்க. ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி. அரசியல் கருத்து நீங்கள் அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.